லைஃப் பார்ட்னருக்கு ஒத்துமைன்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்க வாழ்க்கையில வந்து நிறைய சடன் சேஞ்சஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. பர்சனாலிட்டி நிறைய பேரே அட்ராக்ட் பண்ணும். பர்சனாலிட்டின்றது மதருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது வர்றது மாதிரி வாய்ப்பு உண்டு. உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு அவமானங்கள் நடக்கிறதுக்கு கால தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியில சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு இணைந்து இருக்காங்க. ஸோ அதனால உங்களோட 7ஆம் வீட்டு அதிபதி ஆனா புதன் வந்து உங்களுக்கு ராசியில இருக்காங்க. இப்போ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கும் உங்க லைஃப் பார்ட்னருக்கு ஒத்துமைன்றது ரொம்ப நல்லா இருக்கும். உங்க லைஃப் பார்ட்னர் உங்களை வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க இந்த டைம் பீரியட்ல. இப்போ இந்த மீன ராசிக்காரங்களுக்கு உங்க 6ஆம் வீட்டு அதிபதி வந்து 12ஆம் வீட்டுல 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பாங்க. ஸோ 6ஆம் வீட்டு அதிபதி வந்து உங்களுக்கு ராசியில வரப்போறாரு 14க்கு அப்புறமா. ஸோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது வரப்போகுது. எதுக்குன்னா 7, 6, 8ஆம் வீட்டு அதிபதி 3 பேருமே சேர்ந்து உங்களுக்கு ராசியில இருக்க போறாங்க. ஸோ ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு நடுவுல ஒத்துமை இருக்கும். அவர் உங்களை கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. இதெல்லாம் நல்லா நடக்கும். ஆனா 6th லார்டு கூட சேர்ந்து இருக்கிறதுனால 6th ஹவுஸ்ன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஆர்குமெண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸா இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு 14க்கு அப்புறமா வந்து இந்த மேரிட்டல் லைஃப்ல ஆர்குமெண்ட்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா உங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல நிறைய மாற்றங்கள்ன்றது எனக்கு தெரியுது. எதுக்குன்னா ராசியில வந்து உங்களுக்கு சுக்கிரன் உச்சகட்டமா இருக்காங்க. அவர் வந்து உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி. உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல மாற்றங்கள்ன்றது நிறைய வர்ற மாதிரி தெரியுது. எதுக்குன்னா 8ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியில இருக்காங்க. 8ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே ஹிடன் திங்ஸ், சேஞ்சஸ், சடன் சேஞ்சஸ். ஸோ இந்த டைம் பீரியட்ல உங்க வாழ்க்கையில வந்து நிறைய சடன் சேஞ்சஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமா அது பர்சனல் லைஃப்ல ஆகலாம், இல்லாட்டி பிசிக்கல் லைஃப்ல கூட, பிசிக்கல் பாடி அப்பீரன்ஸ்ல கூட ஆகலாம். எதுக்குன்னா இந்த பிசிக்கல் அப்பீரன்ஸ்ன்றது மாறுற மாதிரி தெரியுது. எதுக்குன்னா ராசியில வந்து சுக்கிரன் இருக்காங்க வச்சுக்கோங்க. அந்த டைம் பீரியட்ல நமக்கு பியூட்டிஃபை ஆயிடுவோம். நமக்கு பியூட்டிஃபை ஆகுறதுக்கு அது ரொம்ப நல்ல டைம் பீரியட். பியூட்டி ஏற்றி விடுவாரு. இந்த டைம் பீரியட்ல சுக்கிரன் வந்து அங்க ஸ்தம்பனம் ஆயிட்டு உச்சகட்டத்துல வேற இருக்காங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ்ன்றது உங்க பிசிக்கல் அப்பீரன்ஸ்ல வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அப்படியே புதனுடன் சுக்கிரன் இணைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு புதனும் மாற்றத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் தான். ஸோ அதனால பிசிக்கல் அப்பீரன்ஸ்ன்றது உங்களுக்கு சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்புண்டு. முக்கியமா சுக்கிரன் புதன் 2 பேருமே ராசி இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு உங்களோட பிசிக்கல் அப்பீரன்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவான அப்பீரன்ஸா மாறும். இல்ல உங்களுக்கு ஃபேஸ்ல எந்த மாற்றம் வரவே இல்லைன்னாலும் உங்களோட பர்சனாலிட்டி நிறைய பேரே அட்ராக்ட் பண்ணும். பர்சனாலிட்டின்றது நீங்க பேசுற விதம் ஆகலாம், இல்லாட்டி வந்து நீங்க நடந்துக்கிற விதம் ஆகலாம். அது நிறைய பேரை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு இந்த ராசியில இருக்காங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியில இருக்காங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு உங்க யங்கர் சிப்லிங்ஸ் கூட நல்ல அட்டாச்மெண்ட் இருக்கும். முக்கியமா இளைய சகோதரி யங்கர் சிஸ்டர் இருக்காங்கன்னா அவங்க உங்களுக்கு துணையா நிற்பாங்க ஒரு சில விஷயங்கள்ல சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் வீடு அதிபதியான புதன் ராசியில இருக்காங்க. ஸோ யங்கர் சிப்லிங்கு மதர் கூட அட்டாச்மெண்ட்ன்றது வளர்றதுக்கான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது உங்களுக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலையும் இந்த டைம் பீரியட்ல நல்லாதான் எனக்கு தெரியுது. பட் கொஞ்சம் இந்த 9ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 4ஆம் வீட்டுல இருக்காங்க. 2ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு செவ்வாய், அவர் வந்து உங்களுக்கு 4ஆம் வீட்டுல இருக்காங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு மதர் கூட அட்டாச்மெண்ட் இருந்தாலுமே சரி, உங்க மதருக்கு ஹீல் பெயின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. முட்டி வலி ஹீல் பெயின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சில வாட்டி என்னன்னா அம்மா கூட அட்டாச்மெண்ட் இருந்தாலுமே செவ்வாய் அங்க இருந்தா அங்க இந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட ஃபைட் கொடுப்பா. ஸோ மதர் கூட ஒரு சின்னதா ஒரு ஃபைட்ன்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் எல்லாமே திரும்பி செட் ஆயிடும். எதுக்குன்னா 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனுடன் இணைந்து இருக்கிறதுனால மதருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது வர்றது மாதிரி வாய்ப்பு உண்டு. இந்த டைம் பீரியட்ல நீங்க உங்க மதரை வந்து கேர் பண்றதா எனக்கு தெரியுது. இந்த டைம் பீரியட் மீன ராசிக்காரங்களுக்கு வந்து 2ஆம் வீட்டு அதிபதி வந்து 4ல இருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடா உங்களுக்கு அமையும்.
ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு, ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடா அமையும். முக்கியமா பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி உங்க பேரண்ட்ஸ் சைடு, பெட்டர்னல் சைடு ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தா, அது வந்து உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு. பழைய சொத்து எதா இருந்தாலும் உங்க நேம்ல ரிஜிஸ்டர் பண்றதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். அப்படியே 9ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து 4ஆம் வீட்டுல இருக்காங்க. ஸோ 4ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து மதருக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், மதர் லேண்டுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். ஸோ இந்த டைம் பீரியட்ல மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே உங்க பேர்ல வந்து நிலம் அமையறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது மீன ராசிக்காரங்களுக்கான இந்த மாதத்துக்கான பலன். மத்தபடி மீன ராசிக்காரங்களுக்கு ரெமெடி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மீன ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல கள்ள தொடர்பு ஏதாச்சும் இருந்தா கொஞ்சம் அது வெளியே வர்றதுக்கு, அவமானங்கள் நடக்கிறதுக்கு, கள்ள தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அது இல்லாம இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நீங்க லட்சுமி தேவியை கும்பிடுங்க. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து வெள்ளிக்கிழமை விரதம் இருக்க பாருங்க. மத்தபடி இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.